நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப் ஒன்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். a பவர் x ஈக்குவல் டு பி, b பவர் y ஈக்குவல் டு சி, சி பவர் z ஈக்குவல் டு a எனில் x, y மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா, a பவர் m ஹோல் பவர் n அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னா a பவர் mn எழுதலாம். அதாவது என்னன்னா, ஒரு ப்ராக்கெட் பண்ணி பவருக்கு மேலே கொடுத்துரு இன்னொரு நம்பர் கொடுத்துருந்தாலோ இல்லை அதுக்கு மேலே இன்னொரு பவர் கொடுத்துருந்தாலோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமனாக பெருக்கிக்கலாம். அதான் a பவர் mn. அதே மாதிரி இங்கே a பவர் x ஈக்குவல் டு பின்னு இருக்குது. அது எப்படி எழுதலாம்னா, ஏவுக்கு பதிலாக இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, அதை போடலாம். அப்போ c பவர் zன்னு கிடைக்கும். அதுக்கு மேலே ஆல்ரெடி x பவரில் இருக்குது ஈக்குவல் டு b. அப்போ c பவர் z ஹோல் பவர் x எப்படி எழுதலாம்னா c பவர் zx ஈக்குவல் டு பின்னு எழுதலாம். சிக்கு மறுபடியும் வேல்யூ போடுங்க, செகண்டாக இருக்குது பாருங்கள். சிக்கு பதிலாக b பவர் ஒய்ன்னு போடுவோம். அது இல்லாமல் ஆல்ரெடி z எக்ஸ் இருக்குது பவரில் ஈக்குவல் டு பி. அப்போ பி பவர் எக்ஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு பின்னு கிடைக்கும். இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது காமனாக ஈக்குவல் டு ரெண்டு பேருமும். அப்போ பிக்கு மேலே அங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டியில் இருக்குது.